ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். நேபாளத்தின் ரசுவாவில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வெள்ளத்தில் வீடுகள், சாலைகள், பாலங்கள் என அனைத்தும் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன. நேபாளத்தில் 36 பெண்கள் உட்பட மொத்தம் 50 தமிழர்கள் ஆன்மீக பயணம் மேற்கொண்டிருந்தார்கள். ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நேபாள பெருவெள்ளத்தின் பதறவைக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த பெருவெள்ளத்தில் சுற்றுலா பயணிகள் உட்பட 384 பேர் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்தியாவில் இருந்து சுற்றுலா சென்ற 105 பேர் மாயம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். நிரஞ்சன், நீங்கள் தொடரலாம். இந்த பெருவெள்ள பாதிப்பு என்பது ஒட்டுமொத்த தெற்காசிய பகுதியுமே நிலைகுலைய வைத்திருக்கிறது என்பதுதான் பார்க்க முடிகின்றது. நேபாள் நாட்டில் 57 தமிழர்கள் சிக்கியிருக்கிறார்கள். பெரும்பாலானவர்கள் கடலூரை சேர்ந்தவர்களாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள். கடலூரை சேர்ந்த முத்துக்குமரேசன், கபீர்தாஸ், விஜய புவனேஸ்வரி, மைத்திரி, தியாகராஜன் என்று அந்த பட்டியல் என்பது தொடர்ச்சியாக நீண்டு கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகின்றது. 57 பேரும் எந்த பகுதியில் சிக்கியிருக்கிறார்கள், அவர்களை எப்பொழுது மீட்பது போன்றவை எல்லாமே இன்னும் முழுமையாக தெரிய வராத விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஆனால் தமிழ்நாட்டில் அயலக தமிழர்கள் நல்வாழ்வுத்துறை என்ற தனியான ஒரு துறையும் இருக்கின்றது. அவர்கள் பொதுவாக இந்த மாதிரியான பெருவெள்ள பாதிப்புகளோ அல்லது இயற்கை பேரிடர்களோ போர் சமயங்களிலோ மீட்பு பணிகளை திறம்பட செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த நிலைமை என்பது முழுமையாக வேறாக இருக்கிறது. ஏனென்றால் போர் போன்ற சமயங்களில் தூதரக ராஜாங்க ரீதியிலான உறவுகளை பயன்படுத்தி பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மீட்பு பணிகள் என்பதை செய்துவிடலாம். ஆனால் தற்பொழுது ஏற்பட்டிருப்பதோ இயற்கை பேரிடர். இந்த இயற்கை பேரிடர் சமயங்களில் நெடுஞ்சாலைகளில் எந்த விதமான பேருந்துகளையோ அல்லது வாகனங்களையோ இயக்க முடியாத சூழல் இருக்கிறது. முழுக்க முழுக்க வான்வெளி மீட்பு பணி என்பதை தான் நம்பி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாட்டின் வான்பரப்புக்குள் இன்னொரு நாட்டின் ராணுவ உபகரணங்களோ ராணுவ விமானங்களோ செல்வது என்பது பெரிய ஒரு சிக்கல் நிறைந்ததான பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த விஷயங்களாகவும் இருக்கின்றது. அதனால் இந்த மீட்பு பணிகள் என்பதை எப்படி தொடங்க போகிறார்கள் என்பதை தான் நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஒரு பெரிய கட்டிடத்திற்கு பின்பாக இருந்து திடீரென்று ஒரு சில வினாடிகளில் வரக்கூடிய அந்த பெருவெள்ளம் என்பது ஒட்டுமொத்த கட்டிடத்தையும் சூழ்ந்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மக்களை முழுமையாக மூழ்கடித்திருப்பதை பார்க்க முடிகின்றது. எந்தெந்த வழிகளில் யார் யார் சிக்கி இருக்கிறார்கள், சுற்றுலா பயணிகள் போன இடங்களில் நிலைமை எப்படி இருக்கிறது போன்ற எதையுமே தெரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது என்பதை தான் கவலையுடன் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்திய அரசாங்கமும் சரி, தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, இந்த மீட்பு பணிகளுக்கான தொலைபேசி எண்கள் என்பதை கொடுத்திருக்கின்றார்கள். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்களின் உறவினர்கள் யாராவது இந்த பெருவெள்ள பாதிப்பில் சிக்கியிருந்தால் திரையில் தோன்றக்கூடிய எண்களை தொடர்பு கொண்டு அந்த அதிகாரிகளிடம் பேசி உறவினர்களது நிலைமையை தெரிந்து கொள்ள முடியும் என்பது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது. தமிழ்நாடு அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு இல்லத்திலும் முக்கியமான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தகவல் வந்திருக்கின்றது. மீட்பு பணிகள் என்பது டெல்லியிலிருந்தும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதை தான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த விவகாரத்தில் சீன அரசாங்கமும் மீட்பு பணிகளில் இறங்கி இருக்கிறார்கள். சீன நாட்டை சேர்ந்த ஏராளமானோரும் இந்த பெருவெள்ள பாதிப்பில் சிக்கி இருக்கலாம் என்பதனால் அந்த நாடு இந்த மீட்பு பணிகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார்கள். டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமான நிலையத்தில் இருந்து இந்திய விமானத்துறைக்கு சொந்தமான C-30 ரக விமானம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் நேபாள் நாட்டிற்கு மீட்பு பணிக்காக செல்ல இருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கின்றது. மிக முக்கியமாக டெல்லிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஹிண்டன் விமான நிலையத்திலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான C-130 ரக விமானம் தற்பொழுது நேபாள் நாட்டிற்கு மீட்பு பணிகளுக்காக செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே முழுமையாக இந்திய அரசாங்கமும் இந்த மீட்பு பணிகளில் இறங்கிவிட்டார்கள் என்பதை இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்திய வீரர்களை பொறுத்தவரை உலக நாடுகள் பலவற்றிலும் மிக திறம்பட இந்த மீட்பு பணிகளில் வெற்றி கண்டவர்களாகத்தான் அறியப்படுகின்றார்கள். அந்த வகையில் மீட்பு பணிகள் தீவிரமடைந்தவுடன் உடனடியாக அனைவருமே மீட்கப்பட்டு இந்தியர்கள் அனைவருமே மீட்கப்பட்டு தாயகம் அழைத்து வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.